வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெட் கிளாத்தில் வந்து ஆரி ஒர்க் வந்து போட போகிறோம். அது ஆரி ஒர்க் வந்து எப்படி நெட் கிளாத் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸ்க்கு இதே கலர் நெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நெட்டில் வந்து நம்ம வந்து ஒர்க்கு வந்து போட போகிறோம். இது வந்து நான் அந்த வி சேஃபில் போர்ட் நெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி இந்த இதுக்கு தேவையான நெட்டை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு, இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து இந்த குண்டூசியை வச்சு குத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதை நெட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு குண்டூசியை வந்து இந்த மாதிரி ஃப்ரேமை வந்து கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு இந்த மாதிரி அதை லைட்டாக அதை நம்ம அப்பப்போ குண்டூசி வச்சு குத்துறப்ப லைட்டாக இதை வந்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி குண்டூசியை வந்து நம்ம போட்டிருக்க அந்த லைனுக்கு கொஞ்சம் இந்த பக்கமாக போடுங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு ஊசி குத்தினதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஊசி வந்து குத்துங்க. நம்ம வந்து மொத்தமாக வீடியோ உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவாக வந்து புரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ இதை வரைஞ்சாச்சு. போர்டுனுக்கு வரைஞ்சிட்டு இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குண்டூசி வந்து குத்திட்டு இருக்கோம். லேசாக அந்த மாதிரி கீழே தூக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி குத்துனீங்கன்னா அது வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். நல்லா ஒவ்வொரு ஊசி குத்துறப்ப இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் வராது. அப்படி ப்ளவுஸில் வந்து நெட்டில் வந்து சுருக்கம் விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது போடுறப்ப நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறப்ப. அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக அந்த இதை குண்டூசியை வந்து குத்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அப்போ சுருக்கம் இருந்தாலும் நல்லா இதாகிடும், கரெக்டாகிடும். சுருக்கு மட்டும் இல்லாத அளவுக்கு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெட்டு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த செயின் ஸ்டிச் வந்து போட்டதுக்கப்புறமா இன்னொரு லைன் கூட நம்ம போட்டுட்டு அது மேலே ஜிக்ஜாக் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த இதை செயினை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். இதுலேயே இந்த 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை வச்சும் நம்ம வந்து போட போகிறோம். இது வந்து இந்த இடத்துல வந்து டேர்ன் ஆகிறப்ப நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு பாருங்கள் எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்த திருப்பி இங்கே கொண்டு வந்தாச்சு. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீநெக்கு போடுறப்ப கொஞ்சம் நல்லா குட்டி குட்டி செயினாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம வந்து இதோட இப்படியே நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை 4 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 லைன் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து போட் நெக்கு வீநெக்கு எல்லாமே செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குண்டூசியெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து அதாவது எக்ஸஸாக இருக்க அந்த நெட் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. எடுக்கிறியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குண்டூசியை ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற நெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். நெட்டுன்னு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நெட் கிளாத்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து இது பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் போடுறப்ப நெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைய நல்லா பார்த்து பொறுமையாக நிதானமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நெட்டை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அது வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வந்து டேமேஜ் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட்ரு இல்லைன்னா ஏதாவது சிசர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த செயின் ஒட்டி இருக்கிறதுல இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு 2 செயின் லைன் போடுறப்ப அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து வெளியில் தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு ரஃப்பாக ஒரு கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி பாருங்கள். நல்லா ஷார்ப்பாக இருக்கிற சிசரோ இல்லை இது மாதிரி கட்டரை வச்சு கட் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா ஒட்டை வந்து கட் ஆகும்.
இதை விட இன்னும் குட்டி சிசர்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நல்லா ஒட்டியும் க்ளீனாக கட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸஸாக இருக்கிற நெட்டை ஃபுல்லாக கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா நெட் கிளாத் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த செயின் பக்கத்தில் இன்னும் ஒரு 2 லைன் வந்து த்ரெட்டும் பீடு ஒர்க்கும் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி கொடுக்குறப்ப இந்த எக்ஸ்ட்ரா நெட்லாம் வந்து உள்ளே போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா ஒட்டை கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் தெரியாது. இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா நெட்டு தெரியுதான்னு தெரில. அப்படி தெரிஞ்சது உங்களுக்கு கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 4 லைன் வந்து ஒர்க் பண்ணுறப்ப கரெக்டாக ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கே என்ன பண்ணுறதுன்னு வந்து நினைக்காதீங்க, அது வந்து இதாகாது. இப்போ வாங்க நம்ம அடுத்த லைன் என்ன போடலாம் அப்படின்றத பார்க்குறேன். இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் தான் வந்து கொடுக்க போகிறேன், இந்த சாரீ கலரில் உள்ள சில்க் த்ரெட்டு. இப்போ இந்த சாரீ எதுன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து சாரீ வந்து ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூவும் க்ரே கலரும் வந்து கலந்துருக்கு. நான் வந்து இப்போ இந்த க்ரேயில் தான் சில்க் த்ரெட் வந்து கொடுக்க போகிறேன். சில்க் த்ரெட் இந்த க்ரேயில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த இதுக்கு சாரீ ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி நல்லாயிருக்கும், அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நான் அதனால் இந்த சில்க் த்ரெட் கொடுக்குறது வந்து இந்த க்ரே கலரில் தான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு 2 லைன் கொடுத்துட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லைன் வந்து ஜரி வந்து கொடுத்துருக்கேன் காப்பரில். அதாவது இந்த சாரியோட கலர் காப்பர் அப்படின்றதுனால இப்போ நான் ப்ளவுஸ்லையும் வந்து காப்பர் வந்து கொடுத்துருக்கேன். அது மாதிரி சாரியில் வந்து க்ரே கலர் வந்துருக்கிறதுனால இந்த லைனுமே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரே கலரில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக வந்து ஜரி போட்டு ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்து சுகர் பீடு வந்து லைன் வந்து கொடுக்க போகிறேன். நான் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இதான் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு. இது எப்படி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து இது ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரி நீடிலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஸ்டோனோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஹோல் இருக்கும். இந்த ஹோல்குள்ளே விட்டு எடுத்து நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதை சுற்றி வந்து 3mm பீடும் சுகர் பீடும் கொடுத்து அதுக்கு கீழே வந்து ஜர்கான் ஸ்டோன், இது ஜர்தோசி தான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிட்டிங் ஸ்டோனு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்யூப் பீட்டில் வந்து லீஃப் டிசைன் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து வரும். பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். எல்லா டிசைனுமே அப்படி தான் உங்களுக்கு கிராண்டாக உள்ள டிசைன்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஃபார்ம் ஆகி கொஞ்சம் நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு ஹெவி ஒர்க்கு மாதிரி தெரியும். ஆனால் இது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான். இந்த ஒரு ஃப்ளவர் தான் பார்த்திங்கன்னா எல்லா டிசைனுக்கும் வரும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இதில் வந்து புட்டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரி கொடுத்து அதுக்கு மேலே வந்து நான் ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த கம் வந்து பார்த்திங்கன்னா 6000 கம் தான் ஒட்டியிருக்கேன். அதனால் நம்மளுக்கு விழாது, வேஸ்ட் ஆகாதுன்றதுனால. இப்போ வந்து நம்ம பேக் நெக் பார்ப்போம் பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு. பேக் நெக்கில் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் தான் ஃபுல்லாமே வந்திருக்கு. அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபுல்லாமே கொடி மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் நடுவுலையும் இது போட் நெக் மேலே கீழே வந்து நெட்டுக்குள்ளே வந்து கொடி டிசைன் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயுமே அப்படி தான் இதில் வந்து சக்கரி வச்சு அதுக்குள்ளே வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. அதை சுற்றி உள்ள புட்டாஸுமே அப்படி தான். இப்போ கை டிசைன் பார்ப்போம் பாருங்கள். இது வந்து கை டிசைனு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் வந்து அதே கொடி டிசைன் கொடுத்துட்டு கீழே வந்து ஹேங்கிங்க்கு வந்து பீட்ஸ் வந்து தொங்க விட்ருக்கேன். அது மாதிரி புட்டாஸ்க்கு வந்து அதே மாதிரி சக்கரி கொடுத்து அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த நெட்டை எப்படி ஃபிட் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் எப்படி இது வந்து நெட்டு வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இது வந்து நான் முறையே சொன்ன மாதிரி தான் ஒரு ஃப்ளார் டிசைன் மட்டும்தான் பேஸாக வச்சு அதை வந்து கொடி மாதிரி கொடுத்துருக்கு. இதே பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள், நெக்கு ஸ்லீவு எல்லாமே. இப்போ வாங்க நம்ம நெட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி நெக் டிசைன் வந்து எப்படி நெட்டு போடுறது அப்படின்றத பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைனு. நான் நெக் டிசைனில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எப்படி நெட்டை வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மெத்தட் தான் இதுவும். என்ன இதோட அந்த இது மட்டும் மாடல் மட்டும் மாறும். இது நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறோம், அது வந்து பார்த்திங்கன்னா வீ நெக்குக்கு நம்ம ஜாயின் பண்ணோம். அதே மெத்தடு அதே ப்ரொசீஜர் தான் இது. இதுமே இது நான் வந்து போட்டுட்டேன். நெட்டு வந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும் குண்டூசியெல்லாம் குத்தி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நெட்டு வந்து போடணும். அதுக்கு அந்த மாதிரி தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்ருக்கோம். இந்த மாதிரி சுருக்கு இல்லாமல் நல்லா டைட்டாக வந்து போட்டிங்கன்னா தான் நம்ம வந்து கையில் வேர் பண்ணுறப்ப வந்து ஒரு சுருக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட நான் ஸ்லீவ் டிசைன் தான் இப்போ நம்ம நெட்டில் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னால் நெக் டிசைன் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதை விட நல்லா டீட்டெயிலாகவே இருக்கும் அந்த வீடியோ.
இப்போ நம்ம வந்து இதில் செயின் ஸ்டிச் வந்து போடுறோம் அப்படின்னா அடுத்து வந்து இதில் இந்த இதோட விடாமல் இன்னும் ஒரு 2 லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த நெட்டு வந்து இதாகாமல் லூஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சைடு ஒரு செயின் வந்து போட்டாச்சு. நம்ம இப்போ இந்த குண்டூசியை வந்து எடுத்துருவோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடுவோம். நம்ம நார்மலாக வந்து செயின் வந்து போடுவோம்ல, ஒரு லைன் 2 லைன் வந்து போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் நான் வந்து செயின் வந்து போட்டிருக்கேன். மேலே வந்து உங்கள் இஷ்டம் தான், ஒரு செயினுக்கு மேலே போடணுன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடுவோம் அப்படின்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நெட்டை வந்து கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேஸ்ட் நெட்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து இதில் இன்னும் ஒரு 4 லைன் போட வேண்டியது இருக்குது. போட்டுட்டு நான் அந்த எக்ஸ்ட்ரா நெட்டை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளிப் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப்பு இருக்கும். அதை நம்ம வந்து போடுறப்ப பிடிச்சி இழுத்து அந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். பிடிச்சி இழுக்கிறப்ப நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது டேமேஜ் ஆகி வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ 6000 க்ளூ தான் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதில் பாருங்கள், சுற்றி நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னா அது ஒரு ஃபார்ம் ஆகி அது வந்து வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.